இந்தியால சைல்ட் ரைட்ஸ் எப்படி டெவலப் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? கான்ஸ்டிடியூஷன்ல ஸ்டார்ட் ஆகி லாஸ், ஸ்கீம்ஸ், புரொடெக்ஷன் சிஸ்டம் வரைக்கும் ஃபுல்லா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அது எவால்வ் ஆயிருக்கு. அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம். ஸோ ஹாய் ஆல், வெல்கம் டு பிஎட் ஸ்டடி மாஸ்டர் சேனல். இன்னைக்கு வீடியோல நம்ம சைல்ட் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் இந்த பேப்பர் செம் 2ல வருது. அதுல யூனிட் 1ல வர டாபிக்கான சைல்ட் ரைட்ஸ் எப்படி டெவலப் ஆச்சு ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கமிங் டு த இண்டிபெண்டன்ஸ் அண்ட் கான்ஸ்டியூஷன். 1947ல் இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குது. அதுக்கப்புறம் இந்தியா ஒரு இம்பார்ட்டண்டான டிசிஷன் எடுக்கிறாங்க. அதாவது நம்ம குழந்தைங்கள சில்ட்ரனை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்படின்னு. ஸோ சில்ட்ரனை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்னு வந்து இந்தியா முடிவெடுக்கிறாங்க. அதனால தான் 1950 கான்ஸ்டியூஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 15(3)ல வந்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் கொண்டு வராங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு பவர் கொடுத்த மாதிரி இந்த சைல்டு விஷயத்தில் சைல்டு வெல்ஃபேருக்கு அப்படின்றது கவர்மெண்ட் வந்து டிசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு இந்த ஆர்டிக்கல் சொல்லுது. ஆர்டிக்கல் 24 அப்படின்றது சைல்டு லேபர் இருக்கக்கூடாது, எந்த விதமான டேஞ்சரஸான இண்டஸ்ட்ரியிலையும் சில்ட்ரனை வேலை செய்ய வைக்கக்கூடாது. அப்படி வேலை செய்ய வச்சாங்க அப்படின்னா அதை வந்து ஃபுல்லாக நம்ம பேன் பண்ணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஆர்டிக்கல் 24 அப்படின்றது. இப்போ ஃபேக்ட்ரியில் குட்டி குட்டி பசங்க நிறைய பேர் ஒர்க் பண்ணுறது நடந்துச்சு அப்படின்னா அது வந்து இல்லீகல் இந்த ஆர்டிக்கல் 24 படி. ஸோ அது வந்து இல்லீகல் ஃபேக்ட்ரிஸில் ஒர்க் பண்ணுறது. நெக்ஸ்ட் பாலிசிஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னும் வந்து நிறைய டெவலப்மெண்ட் சைல்ட் ரைட்ஸில் கொண்டு வராங்க இந்த ஆர்டிகல்ஸ் தவிர. இது வந்து கான்ஸ்டியூஷனில் அவங்க கொண்டு வந்த சேஞ்சஸ் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம். அதுக்கப்புறம் இன்னும் டெவலப் ஆகுது 1970s to 80s. ஸோ அது எப்படி டெவலப் ஆகுதுன்னு பார்க்கலாம். பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இந்த இடத்துல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1974ல் வந்துச்சு நேஷ்னல் பாலிசி ஃபார் சில்ட்ரன் அப்படின்றது. இதோட மெயின் ஃபோக்கஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரைட்ஸ், ஹெல்த், எஜுகேஷன், குழந்தைங்களுக்கு கல்வி கொடுக்கணும், அதே மாதிரி அவங்களோட வெல்ஃபேர், அவங்களோட நலன். ஸோ இது எல்லாமே வந்து இந்த பாலிசி மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதுதான் இதோட மெயின் ஃபோக்கஸும். இட் இஸ் சோன்லி ஃபார் த சில்ட்ரன் ஒன்லி. 1975ல் பார்த்தீங்கன்னா ஐசிடிஎஸ் அப்படின்ற ப்ரோக்ராம் வந்துச்சு. ஸோ இது வந்து அங்கன்வாடிலாம் இருக்குல்ல, அங்கே வந்து ஃபுட்டு, ஹெல்த்து, டெவலப்மெண்ட் இதெல்லாம் செஞ்சு தரணும். மெயினாக யாருக்கு? குழந்தைங்களுக்கு ஃபுட்டு, சாப்பாடு, அவங்களோட ஹெல்த்து அண்ட் அவங்களோட டெவலப்மெண்ட் இது எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணும் இந்த ப்ரோக்ராம். அதுதான் ஐசிடிஎஸ் ப்ரோக்ராம் அப்படின்றது. இது பாலிசிஸ் அண்ட் த இன்ஸ்டிடியூஷன் என்ன வந்துச்சு அப்படின்றது. இட் வாஸ் ஸோ தமிழ்நாட்டில் வி ஹாவ் திஸ் டிஐஎன்பி. ஸோ இப்படின்னா இந்த மால் நியூட்ரிஷன் ரெடியூஸ் பண்ண, அதாவது சத்து குறைவாக குழந்தைங்க இருக்கக்கூடாதுன்றதுக்காகவும் மதர் அண்ட் சில்ட்ரன் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் கொண்டு வந்த ஸ்கீம் தான் டிஐஎன்பி அப்படின்றது தமிழ்நாட்டில். ஸோ நீங்கள் அங்கன்வாடிலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ஃபுட்டு தருவாங்க, அதே மாதிரி ஹெல்த் செக்கப் பண்ணி விடுவாங்க குழந்தைங்களுக்கு. இது எல்லாமே ஐசிடிஎஸ் ஸ்கீமுக்கு கீழே தான் வருது. நெக்ஸ்ட் கமிங் டு த லெஜிஸ்லேஷன் அண்ட் லீகல் ரிஃபார்ம்ஸ். என்னென்ன சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இது எல்லாமே ஸ்ட்ராங்கான லாஸ். அதுக்கப்புறம் இங்கே நான் சொல்கிறது எல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம கான்ஸ்டியூஷன் பார்த்தோம், அதுக்கப்புறம் பாலிசிஸ் பார்த்தோம். இது எல்லாமே த லாஸ், சட்டங்கள். தீஸ் ஆர் ஸ்ட்ராங் லாஸ் டு ப்ரொடெக்ட் த சில்ட்ரன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1986ல் வந்த ஜுவினைல் ஜஸ்டிஸ் ஆக்ட். ஸோ இது வந்து என்ன சொல்லுது மெயினானா த கேர் ஃபார் த சில்ட்ரன், கேர், ப்ரொடெக்ட், அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும் நம்ம. அதே மாதிரி ரீஹேபிட்டேஷன், அவங்க ஏதாவது டேஞ்சரான சுச்சுவேஷனில் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள ரீஹேபிட்டேஷன் சென்டருக்கு அனுப்பி வைக்கணும் இந்த ஆக்ட் படி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1986ல் வந்து சைல்ட் லேபர் ஆக்ட் படி டேஞ்சரஸான சுச்சுவேஷனில் குழந்தைங்க ஒர்க் பண்ணக்கூடாது. அப்படி ஒர்க் பண்ணாங்கன்னா அது வந்து பனிஷ்மெண்ட்டுக்குரிய கிரைம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் 2009ல் வந்து ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அப்படின்றது 6 to 14 years இருக்க குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்றது தான் இந்த ஆக்ட் சொல்லுது.
2015ல வந்து அப்டேட்டட் ஜேஜே ஆக்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா, சப்போஸ் இப்போ ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போகாம இருக்காங்க, பேரண்ட்ஸ் அனுப்பல, வேலைக்கு அனுப்புறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து அவங்க இந்த பவரை யூஸ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ண முடியும். இந்த ஆர்டிஐ ஆக்ட் மூலமா குழந்தைங்கள வந்து ஸ்கூலுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி. அதுதான் இந்த ஆக்ட், லாஸ் எல்லாமே சொல்றது. நெக்ஸ்ட் கமிங் டுல எஜுகேஷன், கல்வி அப்புறம் ஹெல்த் சம்மந்தமா என்னென்னலாம் வந்துச்சு. கவர்மெண்ட் நெக்ஸ்ட் என்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சமக்ர சிக்ஷா அபியான் அப்படின்றது எஸ்எஸ்ஏ. ஸோ இது வந்து எல்லா சில்ட்ரனுக்கும் எஜுகேஷன் கொண்டு போய் சேரணும் அப்படின்னு சொல்றது. அது தவிர ஆர்எம்எஸ்ஏவும் இதுதான் சொல்லுது, ராஷ்ட்ரிய மத்திய சிக்ஷா அபியான். என்ஹெச்எம் அப்படின்றது, அதாவது நேஷ்னல் ஹெல்த் மிஷன் அப்படின்றது கீழே த மதர் அண்ட் சில்ட்ரனுக்கு வந்து ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ போத் த மதர் அண்ட் த சைல்டு. ஸோ மதர் ஹெல்த்தியாக இருந்தால் தான் குழந்தைங்களும் ஹெல்த்தியாக இருக்க முடியும் இல்லையா? ஸோ அதனால இந்த ஸ்கீம் கொண்டு வராங்க. RMNCH + A ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லுது அப்படின்னா, ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அண்ட் மெட்டர்னல் நியூபார்ன் அடலசன்ட் கேர், இது எல்லாமே இந்த ஸ்ட்ராட்டஜி கீழே வருது. ஸோ ஃபுல் லைஃப் சைக்கிள் கேர் மாதிரி, அதாவது ப்ரெக்னன்சிலேருந்து டீனேஜ் வரைக்கும் அந்த குழந்தைங்களுக்கு கேர் பண்ணுறது தான் இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது. ஸோ இப்போ நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் போனால் பார்த்துருப்பீங்க இல்லையா, ஃப்ரீ டெலிவரி, சைல்ட் கேர் கொடுக்குறாங்க. இது எல்லாமே இந்த நேஷ்னல் ஹெல்த் மிஷன் கீழே தான் வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைல்ட் ப்ரொடெக்ஷன் அண்ட் வெல்ஃபேர். ஸோ ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் இன்னும் இதில் ஸ்ட்ராங் பண்ணாங்க. இன்னும் எப்படி குழந்தைங்களை ப்ரொடெக்ட் பண்ணாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா CWC மூலமாக சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று ஜேஜேபி அப்படின்னான்னு பார்த்தீங்கன்னா ஜுவினைல் ஜஸ்டிஸ் போர்டு, அதுதான் ஜேஜேபி. நெக்ஸ்ட் வந்து SCPCR. ஸோ SCPCRனா த சைல்ட் ரைட்ஸ் கமிஷன். ஸோ இதுவும் வந்து சைல்டை ப்ரொடெக்ட் பண்ணக்காக கொண்டு வரப்பட்டது. ICPS அப்படின்றது இன்டகிரேட்டட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம். ஸோ இது எல்லாமே அப்யூஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும், எக்ஸ்ப்ளாய்டேஷனை ஸ்டாப் பண்ணுறதுக்கு, சைல்ட் டிராஃபிக்கிங், சைல்டு அப்யூஸ் கேஸ் வந்தால் போலீஸ் மட்டும் கிடையாது, ஸ்பெஷல் சைல்ட் ப்ரொடெக்ஷன் சிஸ்டமும் அந்த இடத்துல போய் ஒர்க் ஆகும். சைல்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்கீம் எல்லாமே கொண்டு வந்தாங்க. சைல்ட் ரைட்ஸ் டெவலப்மெண்ட்னா இது வந்து ஒரே டைமில் நடக்கிறதுக்கு இல்லை, இது வந்து ஒரு கண்டினியூஸ் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் மாதிரி. லாஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் இருந்திருக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும், அண்ட் ப்ரொடெக்ஷன் இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கியிருக்காங்க குழந்தைங்களுக்கு. ஸோ இதோட ஃபைனல் கோல் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாஸு, கான்ஸ்டியூஷனில் இருக்க ஆர்டிகல்ஸ் எல்லாமே என்னென்னா சைல்டை ப்ரொடெக்ட் பண்ணணும், அவங்களோட டெவலப்மெண்ட்டை நம்ம பாதுகாக்கணும், வெல்பீயிங்காகவும் தான் இந்த எல்லாமே இருக்குது. ஸோ 1947 ஸ்டார்ட் ஆனது 1950 கான்ஸ்டியூஷனுக்கு போய் 1970s பாலிசிஸாக மாறி 1986 நிறைய லாஸ் வந்து 2009 வி ஹாவ் த RTE. அதுக்கப்புறம் 2015 வரைக்கும் அப்டேட் பண்ணியிருக்காங்க சைல்ட் ரைட் சம்மந்தமான இந்த விஷயங்களை. ஸோ இந்த சீக்வன்ஸில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்கோ 10 மார்க் கொஷனில் கேட்டால் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கண்டிப்பாக பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட்டோம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல். தேங்க்யூ.